மீனத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். முதலாவதாக திரு வேல்முருகன் அவர்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குது? மீன ராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு 7 சனியோட தாக்கத்தில் இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பண விரயம், உடல்நிலை பாதிப்பு, நம்பிக்கை துரோகம், உறவுகளால் நண்பர்களால் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா ராசிக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக பிறந்தவங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்க எப்பயுமே ஜாலி, எந்த விஷயத்திலும் டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி கேரக்டர். அவங்களுக்குலாம் காதல் ஈஸியாக மடிஞ்சிடும், ஆனால் ஒன்றுக்கு நிறைய காதல் ஜாஸ்தியாக வந்துடும். அந்த மாதிரி கேரக்டரு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு பர்சன்ஸ் அப்படின்னா அந்த மீன ராசிக்காரங்க தான். அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் டென்ஷனாக ஓடிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும், அவசர முடிவுகளை தவிர்க்கணும், யாரையும் நம்பக்கூடாது, எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாளணும். அது வந்து அவங்களுக்கு நல்ல விஷயம். பட் வந்து இப்போ அதுக்கான பரிகாரம் ரொம்ப முக்கியம். பரிகாரம் பண்ணாத லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஆகுமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக தான் பெரிய அளவு பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க திருச்செந்தூர் முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி போயிட்டு வந்துடணும். திருச்செந்தூரில் போயிட்டு அங்கே இருக்கிற துறவிகளுக்கு காவி உடை தானம் பண்ணுறது, உணவு வழங்குவது, அவங்களை தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவங்க திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு பண்ணலாம். ஓகேங்களா? எள்ளுருண்டையை வந்து அடிக்கடி சாப்பிட்றது, எள்ளுருண்டையை வாங்கி தானம் பண்ணுறது இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரம், சிம்பிள் பரிகாரம். ஸோ இந்த விஷயம் பண்ணிட்டு வந்தாவே போதும். முக்கியமாக அநாதை இல்லங்களுக்கு உதவி பண்ணுறது, இது எல்லாம் சிம்பிள் பரிகாரம். இது மட்டும் பண்ணுங்கள், லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாம் சரியாயிடும். எள்ளுருண்டை, எள்ளு என்பது சனி பகவானை குறிக்கக்கூடியதா? இதற்கு ஏதாவது நேரம் காலம் அப்படி? சனிக்கிழமையில கொடுக்கறது, சனி ஓரையில் சாப்பிட்றது நல்ல விஷயம். நல்லது, மிக்க நன்றி. மீனத்துக்கு மிக சிறப்பான விளக்கங்களை கொடுத்தீங்க. அடுத்து ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள் மீனராசிக்கு எப்படி இருக்குமா? மீனராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வரார். பட் அது ஜென்ரலி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அந்த சனி வந்து ரொம்ப பெருசாக எதுவும் பாதிப்பை வந்து கொடுக்காது. என்ன ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் படுத்தும், அது மட்டும் அவங்க பார்த்துக்கணும். அண்ட் இன் ஜென்ரல் நீங்கள் மீனராசிக்காரங்க கேட்டிங்கனாலே கால் பிரச்சனை சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கால் வலிக்கும், இல்லை திடீர்னு கால் வீங்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஜென்ரலாகவே இருக்கும். அது இப்போ கொஞ்சம் அதிகமாகலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த ராகு வந்து மாறக்கூடிய காலகட்டம். மீனராசிக்காரர்களுக்கு கேது 6ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் இருக்கிறனால இவங்களுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ சொரியாசிஸ் மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாகலாம். அண்ட் டயபெட்டிக் பீப்புள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்ம சனி இருக்கும் பொழுது நீங்கள் டயபெட்டிக்கு, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா ஒரு சர்ஜரி போகிறதுக்கோ அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால் மெடிக்கல் அட்டென்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக இன்றைக்கி வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகணுன்னா அதுதான் பயம். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு அட்வைஸ் வந்து உங்கள்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லையா, நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்சூரன்ஸ் பர்சன் கிடையாது, பட் நான் நிறையா இது அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு காசுக்காக இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதில் இந்த சனி பகவான் போய் உட்காரும் பொழுதோ, 12ஆம் இடத்தில் ராகு உட்காரும் பொழுதோ இந்த மாதிரி விரைய செலவுகள், திடீர்னு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கொண்டு போய் வந்து விடும். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை வருட பிறப்பு நன்மையை கொடுக்கும். 4ல் குரு போகிறாரு, சொத்து வாங்கலாம், விற்கலாம். நீங்கள் வந்து ஒரு சின்ன வாகனம் வச்சுருந்தீங்கன்னா பெரிய வாகனம் வாங்கலாம். அது எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட சுவர் இருந்தால் தான் சித்திரம். அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாமிருத்யுஞ்சு தன்வந்திரியை வணங்குங்க. தன்வந்திரி ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கோங்க. தன்வந்திரி ஹோமம் பண்ணுங்கள் வீட்டில். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு தன்வந்திரி ஹோமம் பண்ணுங்கள். நான் நல்லா தானே இருக்கேன், இப்போ எதுக்கு பண்ணணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா 2.5 வருட காலம் சனி பகவானினுடைய இது. அதனால் இப்போ இல்லாட்டாலும் நீங்கள் எப்போமாவது தன்வந்திரி ஹோமம் வீட்டில் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றிமான். அடுத்து திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மீனத்துக்கு எப்படி இருக்குது? மீனராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது உண்மை என்னென்னா, ஜென்ம சனி வரப்போகுது. அப்போ வந்து ஜென்ம சனியும் போது ஆஹா சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதனால் வாழ்க்கை அப்படி மூவ் ஆன் ஆகாமையும் இருக்காது. எது நடந்தாலும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயணம், இதெல்லாம் மூவ் ஆன் ஆகிட்டு தான் இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மனுஷங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்ததுன்னா யாரை போய் இப்போ பார்க்குறது? கடவுளை தான் நாடணும், வேறு யாரும் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து கடவுள்கிட்டேருந்து உங்களுக்கு சில விஷயம் நடக்கணும் அப்படின்னா டோட்டல் சரண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் மனசில் ஒன்று வச்சுட்டு, பாருப்பா ஆண்டவா இப்போ தான் 10 கோடி கொள்ளையடிச்சிட்டேன், இன்னொரு 20 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, எப்படியாவது நல்லபடியாக நடந்து என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வேறு வேண்டுதலே கிடையாது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்து பெரியவங்களெல்லாம் குழந்தைகள்லாம் அடித்து முடிச்சுட்டு போவாங்க சாமியை பார்க்க.
அங்கேயே தோற்று போயிடுது ஆன்மீகம். ஆன்மீகம்ங்கிறது சுயநலத்தை முதல் படி, அதை நீங்கள் ஜெயிக்கும் போது ஆன்மீகம்ன்றதே வரும். மீனராசிக்கு உண்டான முதல் படி என்னென்னா உங்கள் சுயநலத்தை விடணும். அப்போ தான் சனி உங்களை ஆதரிப்பார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எளிமையை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. இப்போ மீனராசிக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெறதுனால சாதாரணமாகவே ரெக்க கட்டி பறக்கிற ராசி. அப்போ நீங்கள் கொஞ்சம் டவுன் டு எர்த்தாக மாறணும், ஹம்பிளாக இருக்கணும், பீப்புள்கிட்ட வந்து அகாமடேட்டிவாக இருக்கணும். நீங்கள் பணம், பேர், புகழ் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு ஆட்டம் ஒரு போட்டோம்னு சொன்னீங்கன்னா அவர் சுவாமி வந்து அதை வந்து ஒரு சனி பகவான், ஒரு தர்மகாரகன், நீதிமான், லைட்டாக கேபிளை கட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சது கதை. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகுனால ஃபாரின் கைண்ட் ஆஃப் ஜாப், எஜுகேஷன், ரிலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல வலுப்பெறும். அதே மாதிரி மீனராசிக்கு 6ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுனால லாபம். அதனால் அதெல்லாம் நல்லாயிருக்கு. உங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். உங்களுடைய 10ஆம் வீட்டையே பார்க்கறதுனால தொழில் அபிவிருத்திலாம் இந்த நேரத்துலையும் கூட நடக்கும். நடந்தாலும் நீங்கள் இருக்க வேண்டியது பொறுமை, எளிமை, கடமை. இது மூணுத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நிறைவா மீன ராசிக்கு எப்படி இருக்கு என்பதை மகேஷ் ஐயர் அவர்கள் தெரிவிக்க இருக்கின்றார். மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த 7.5 சனி 3 விதமாக பிரிப்பாங்க. நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கேட்குறீங்கன்னா தெரியும். 7.5 சனி முதல் சுத்தா, 2வது சுத்தா, 3வது சுத்தான்னு கேட்பாங்க. எல்லார்ட்டையும் இயல்பாக தெரிஞ்சுக்கிறவங்க முதல் சுத்தா அதோட பாதிப்பு பெரிய எஃபெக்ட் தெரியும். 2வது சுத்துனா பெருசாக பயப்பட மாட்டாங்க, அப்படின்னுவாங்க. இந்த 3வது சுத்தம் வரும்போது தான் ஆரோக்கிய கண்டங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்போ யாருக்கு நம்ம பயந்துக்கணும்னா 3வது சுத்து. அப்போ வயசு எவ்வளோ ஆகும்னா 70 வயசு 80 வயசு மேலே ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ராசிகளில் நிறையா இருக்கக்கூடிய ராசி எந்த ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக இந்த உபய ராசிகள்னு சொல்லுவாங்க. மிதுனம், கன்னி, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தனுசு, மீனம். நீங்கள் அதிகமாக அஸ்ட்ராலஜி பார்க்குறது, அதிகமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கைப்படுறது இந்த ராசிகள் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும். அடுத்த பாயிண்ட்டு, மீன ராசி எதையுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிலத்துலையும் படுத்துப்பாங்க, பெட்லேயும் படுத்துப்பாங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட்லேயும் பறப்பாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் பார்த்து அனுபவிச்சிட்டங்காட்டி அவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியாது. இவங்களுக்கு இவங்களுடைய ராசிக்குள்ளேயே உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனி பகவானுடைய நட்சத்திரம். அவங்க ராசிக்குள்ளேயே ஒரு சனி பகவானுக்கு வீடை கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, பார்த்து அனுபவிச்சங்காட்டி. அதே சமயத்தில் அவங்க சொன்ன ரொம்ப அற்புதமான வார்த்தை, கால் சம்பந்தமான உபாதைகள் வரும், அடுத்தது தோல் சம்பந்தமான உபாதைகள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்பில் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட 1க்கு 100 முறை கவனமாக பேசிக்கொள்வது, பழகிக்கொள்வது நல்லதாக இருந்துருக்கும். ஒன்று விட்டால் ஒன்று. இப்போ வீட்டில் வந்து எனக்கு தலைவலி இருக்குது, அடுத்த நாள் காலையில் எனக்கு என்னமோ கழுத்து வலி இருக்குது, அடுத்த நாள் காலையில் எனக்கு முதுகு வலி இருக்குது, இப்படியே 4 வலின்னு சொல்லியிருந்தால் அவங்க கவனிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க, வெளியிலலாம் மதிப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளே மதிப்பு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா சனி பகவான் இந்த ராசியில் சமமாக இருக்கார். சமம்னா மீடியமாக இருக்கார். நெவர் எவர் எஃபெக்டிவ், நோ வரிஸ். நீங்கள் மனதளவில் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் சரி. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இங்கே புதன் தான் வீக்காக இருக்குது. எப்போ உங்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் இந்த ஹாரஸ்கோப்புக்கு கரெக்டாக மீனராசிக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாதகங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள். எனக்கு 7.5 சனி இருந்தால் டெய்லி 7.5 சனியான்னு ஒன்றும் கிடையாது. வாட்சுக்கு ஒரு நாள் 2 தடவை 7.5 சனி வருது பார்த்தீங்களா. காலையில் ஒரு தடவை 7:30 மணியை காமிக்கும், சாயந்தரம் ஒரு தடவை 7:30 மணிக்கு காமிக்கும். செல்லு மட்டும் இல்லைன்னா தான் நிற்கும், மீதிப்படி ஓடிட்டே தான் இருக்கும் வாட்ச். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆனாலும் பெரியவங்கள்லாம் சொல்லும் பொழுது இந்த காலகட்டத்தில் அகலக்கால் வைக்காமல் இருப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. இதுதான் மீனராசிக்கு உண்டான பலாபலன்கள். மீனராசி வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு விசேஷமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். இந்த 2025 மாலை முரசு தொலைக்காட்சியில் சரியாக இந்த வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பை 4 அஸ்ட்ராலஜர், அதுவும் இல்லாமல் அந்த கேள்விகளை ரொம்ப அழகாக நீங்களும் கேட்டு இதை மக்களுக்கு பயன்படுத்தும் அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம். எல்லாமே எப்படி இருந்தாலும் ஆன்மீக விஷயங்கள் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் தெய்வ வழிபாடு இருந்தது, குரு வழிபாடு இருந்தது, அம்மா அப்பாவுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. 4 பேருக்கும் மாலை முரசு தொலைக்காட்சியின் சார்பாக நாங்களும் வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.